ஏய் மீனா, என்ன பழி வாங்குறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன்ல அப்படின்னு வந்து கோவமா இப்போ சிந்தாமணி கத்த, உன்னை பழி வாங்கலாம் யாரும் எதுவும் பண்ணல அப்படின்னு மீனா சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது, உன்னை நான் சும்மா விடமாட்டேன், இதுக்கப்புறம் தான் நீ என்னை முழுசாக வில்லியாக பார்க்க போகிற அப்படின்னு இந்த பக்கம் சிந்தாமணி கத்திக்கிட்டு இருக்க. இந்த ப்ரொடிக்ஷனுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளு ரேகா, நான் இங்கே வராத இப்போ அவங்க அப்பா ஏற்கனவே ஏதோ கோவமாக இருக்காரு அப்படின்னு சத்யா சொல்லிகிட்டு இருக்கும் போதே அந்த ரேகா என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இல்லை சத்யா, நான் வந்தே தீரணும், இங்கே நடக்கிறது எல்லாமே சரியாக படலை, எங்கள் அப்பா என்ன திடீர்னு வந்து அங்கேயே இருங்கிறாரு, உங்ககிட்ட நேற்று வந்து சம்மந்தமே இல்லாமல் இல்லை எனக்கு வேலையில் அவ்வளோ திருப்தி இல்லைப்பா அப்படின்னு ஒன்று வேலையை விட்டு வேற அனுப்பியிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அவருக்கு நம்ம லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சிருச்சு. அவருக்கு தெரிஞ்சால் கூட அவர் ஆட்டோமேட்டிக்காக என்கிட்ட தான் கேட்டிருப்பார். அப்பா அவரை யாரோ தூண்டி விட்டுருக்காங்க அப்படின்னா அது எங்கள் அம்மாவாக தான் இருக்க முடியும் அப்படின்னு வந்து சொன்ன உடனே வந்து சத்யா அப்படியே திருதுன்னு முடிச்சதுக்கப்புறமா தான் நான் கிளம்பி வரேன், நைட்டே இப்போ நான் இப்போ ஃப்ளைட் இப்போ நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 hours எனக்கு ஃப்ளைட்டு, நான் கிளம்பி நான் ஹைதராபாத் சென்னை வந்துடுவேன், என்ன ஏர்போர்ட்டில் வந்து நீ பிக் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க ரேகா. அதே சமயத்தில் தான் விஜயா இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேகமாக கிளம்பி சிந்தாமணியோட வீட்டுக்கு பார்வதியோட கிளம்பி போகிறாங்க. போகிற வழியெல்லாம் புலம்பிகிட்டே வராங்க. அவளை போய் நல்லவன் நினச்சேன் நான், என்னை ஏமாத்திட்டா, இனிக்க பேசுவா, மாஸ்டர்ன்ட்டு சே அப்படிங்கும் போதே வந்து அந்த லேடி வந்தப்புறம் தான் உன்னுடைய நடவடிக்கை இன்னும் மோசமாச்சு. முன்னாடியாச்சும் சின்னதாக தப்பு பண்ணிக்கிட்டு இருப்ப, அதுக்கப்புறம் பெரிய தப்பு பண்ணுறது. அண்ணனோட கையெழுத்து போடுற வரைக்கும் நீ போனது காரணம் அந்த அம்மா தான். அந்த அம்மா உன்னை ஏமாற்றி கையெழுத்து போட வச்சு உன் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் மதிப்புள்ள வீட்டை வெறும் லட்சத்துக்கு வாங்கி வச்சிருக்கு. அதுவும் வந்து நீ வாங்கின கடனே கம்மி, எக்கச்சக்க வட்டி போட்டு இந்த லெவலுக்கு கொண்டு வந்துருக்கு அப்படின்னு வந்து இந்த பக்கம் கோவமா பார்வதியும் திட்டிட்டு வர, நான் தெரியதெல்லாம் தெரியாத பைத்தியமா இருந்துட்டேன் பார்வதி, இப்போ விடமாட்டேன்னா அவளை அப்படின்னு நேராக உள்ளார போய் ஏ சிந்தாமணி அப்படின்னு கத்துன உடனே வந்து வாங்க மாஸ்டர் உட்காருங்க, காஃபி குடிக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. காஃபி குடிக்கிறியாவா, எவ்வளோ கொழுப்பு இருக்கும் உனக்கு, எவ்வளோ திமிர் இருக்கும் உனக்கு. என் வாழ்க்கையில் நான் வந்து அவ்வளோ தூரம் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து யோசிச்சு எனக்கு ஒரு பணக்கார மருமக வேணும்னு நினச்சி வந்து கல்யாணம் பண்ணி வச்சேன். பார்த்தா அவள் பெரிய ஃப்ராடாக இருந்தா. அதுக்கப்புறம் நீ ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்றை வந்து உன் கூட ஃப்ரெண்டாலாம் இருந்து அதுக்கப்புறம் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா நீ என் முதுகில் குத்திருக்க. எத்தனை பேர் தான் என் முதுகில் குத்துவாங்கன்னு தெரில அப்படின்னு வந்து கத்திட்டு என்ன இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நீ இந்த கடனை நீ தான் கொடுத்துருக்க, நீ கொடுத்த கடனை எவனோ ஒரு ஃபைனான்சியர் மூலமாக கொடுக்க வச்சு நான் என்கிட்ட வந்து அந்த ஃபைனான்சியர் இப்படி பண்ணுறாரு மாஸ்டர், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நாடகம்லாம் போட்டுட்டு கடைசியில் இப்போ என்ன பண்ணுற, என் வீட்டை ஜப்தி செய்யறதுக்கு நீயே நோட்டீஸ் அனுப்பியிருக்க. இதெல்லாம் எதுக்காக பண்ணுற, சொத்துக்காக தானே. எத்தனை பேர் வயிற்று அடித்து சொத்தை சம்பாதிக்கிறதெல்லாம் வந்து உன் பிள்ளைக்காக தானே. உன் பொண்ணு பாரு, உனக்கு ஒரே பொண்ணு தானே, அவள் ஒன்றுமே இல்லாத ஒருத்தனோட ஓடி போகிறான், நீ சம்பாதிச்ச காசெல்லாம் அவனுக்கு தான் போய் விட போகுது அப்படின்னு வந்து சொன்ன உடனே வந்து ஏய் நிறுத்து அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. டக்குன்னு ஷாக் ஆயிடுறாங்க விஜய். அந்த பார் மாஸ்டர்னு மரியாதை கொடுத்ததெல்லாம் வந்து எப்படி இருந்தால் நீ ஒரு யோகாலாம் சொல்லி தந்த, அதுக்கப்புறம் டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்த அப்படிங்கிறதுக்கு தான். அது வேற, பிஸ்னஸ் வேற. கோடி கணக்குள்ள மதிப்புள்ள வீட்டை வெறும் லட்சத்துக்கு யாராச்சும் எழுதி கொடுப்பானா? எந்த மடையனாச்சு? உன் பிள்ளை எத்தனை டிகிரி முடிச்சிருக்கான்னு 7 டிகிரி 8 டிகிரி நல்ல அதெல்லாம் வந்து கொண்டு போய் குப்பையில் போட சொல்லாது. டிகிரி பேப்பர்லாம் அது கூட பிரயோஜனம் கிடையாது. அத்தனை டிகிரியை முடிச்சுட்டு கடைசியில் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா வந்து பேங்க்ல இருக்கிறத விட நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நான் இதான் பெட்டர் அப்படின்ட்டு வந்து அங்கேருந்து பத்திரத்தை அவங்க அப்பா கையெழுத்த ஃபோர்ஜரி பண்ணி போட்டு வந்து வேற கொடுத்தோம். எல்லாத்தையும் செஞ்சது நீங்கள். ஏமாறுறவன் இருக்க வரைக்கும் ஏமாத்துறவன் இருண்டே தான் இருப்பான். நான் இப்போ என்ன பண்ணுறது, என்கிட்ட இப்போ பத்திரம் இருக்குது, உங்கள் வீட்டு காசு 48 லட்ச ரூபா மொத்தம் கடன் கணக்கு, 10 லட்ச ரூபா கொடுத்தாச்சு, இன்னும் 38 லட்ச ரூபாயை கொடுங்க அப்படின்னா, அப்போ இந்த ரோஹிணி கொடுத்த 5 லட்சம் அதெல்லாம் கணக்கில் செல்லாது. ரோஹிணி கொடுத்தது உன் பையன் மேலே கேஸ் கொடுக்க வேணான்னு கொடுத்த அன்பளிப்பு. 38 லட்ச ரூபாயை கொடுத்தா உன் வீட்டோட பத்திரம் உனக்கு வரும். கூடவே உன் மருமக இருக்கால, உன் ஆசை மருமக, அவள் வீட்டில் தான் போய் உட்காந்துருக்காமே, அந்த மருமக மீனா அந்த வேலையை மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்னு மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே வந்து அவள் ராஜினாமாவும் பண்ண மாட்டா, உனக்கு நீ நினச்சதும் நடக்காது, நாங்கள் சீக்கிரமாகவே அந்த வீட்டை மீக்கிறோம் அப்படின்னு கோவமா விஜயா சொல்லிட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உன் பொண்ணு வாழ்க்கை இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே விஜயா அது வெறும் சாபம் போடுறது கோவமாக சொல்கிறாங்க. ஆனால் சிந்தாமணிக்கு என்னன்னா டக்குன்னு மைண்ட் வாய்ஸ் எல்லாம் வந்துடுது. அந்த ரேகாவும் அப்போ நம்ம பொண்ணு ரேகாவும் அந்த சத்யாவும் லவ் பண்ணுற மேட்ரு உண்மைதான் போல, அதனால தான் இந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இதை நம்ம விடவே கூடாது, ஏற்கனவே பிரித்து வச்சது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே ரேகாவுக்கு ஒரு கல்யாணத்தையும் பண்ணிடணும் அப்படின்னு வந்து அவங்க கணவருக்கு கால் பண்ண
அவர் ரேகா இப்போதான் வந்துட்டு இருக்காராம், அவள் ஹைதராபாத்லேருந்து வந்துட்டான்னு சொன்னான், அவசரமாக வந்திருக்கா என்னன்னே தெரில, நேதான் சத்யா வேலையை விட்டு அனுப்புனா அவள் இன்னைக்கு வரா, அதை பற்றி தான் கேட்க போகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ உடனே என்ன நடக்கும்னு தெரியலங்க. நான் ஒரு நல்ல மாப்பிள்ளையை ஒன்று ஏற்கனவே பார்த்து வச்சுருந்தேன். அவர் நல்ல பணக்கார குடும்பம், நம்மள மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலான குடும்பம் தான். கல்யாணத்தை சீக்கிரமாக பண்ணி வச்சு அவளை கொஞ்சம் நாளைக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பிடலாம். அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்காராம், இவளையும் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பினா தான் கரெக்டாக இருக்கும். அவர் பாஸ்போர்ட் என்கிட்ட தான் இருக்குது, உங்கள்கிட்ட தான் இருக்குல்ல, அதை மட்டும் கொடுங்க, நம்ம உங்களுக்கு முதல்ல என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு பேசின உடனே இப்போ ஷாக் ஆயிடுறாரு அவர். ஏன்னா அதுக்குள்ளே கல்யாணமா அப்படின்னா வேற வழி இல்லைங்க. இன்னைக்கு அந்த எல்லாரும் பேசிட்டு போகிறது நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா சீக்கிரமாகவே ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்க போகுது, நம்ம பொண்ணு நம்ம கையை விட்டு போயிடுறாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது நல்லதில்லை. அந்த சத்யா நல்லவெல்லாம் கிடையாது, மொத்தமாக நம்ம சொத்தெல்லாம் அபகரிக்கிறதுக்கு 2 சைட்லையும் பணம் இருக்குது அப்படின்னு அபகரிக்க பார்த்துருவான். அப்படின்னா அவன் அப்படிப்பட்டவனா தெரியல, ஆனால் நீ சொல்கிறதும் சரின்னு தான் படுது அப்படின்னு ஒரு குழப்ப. நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, அவள் வரட்டும், கல்யாணத்துக்கு சீக்கிரமாக ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட ஒர்க் பண்ணுறவர் கூப்பிட்டு ரேகா இப்போ ஹைதராபாத்லேருந்து வந்துருப்பாலாம், அவளை டக்குன்னு கூப்பிட்றது கார் அனுப்பி நீயே போய் கூட்டுவா அப்படின்னு பேச ரேகா அப்போ தான் பைக்கில் அதுக்குள்ளே இறங்கி ரேகா சத்யா கூட வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும் போதே கால் பண்ணி டக்குனு அவர் பேச ஆரம்பிச்சு, அம்மா நான் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா நான் வந்துட்டேனேங்கிறாங்க ரேகா. ஒன்று அம்மா உங்களை கூட்டுற சொன்னாங்க, சீக்கிரம் வேலையெல்லாம் இருக்குது, அதனால் இது பண்ணணும், அப்படியே பியூட்டிஷியன் உங்களுக்கு பிடிச்ச பியூட்டிஷியன் ஓகேவா இல்லை வேறு பியூட்டிஷியன் கூடவான்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன பியூட்டிஷியன் எது இல்லைம்மா ஒன்றும் இல்லை அது கல்யாணம் அது ஒன்றும் இல்லை அப்படின்னா ஒரு குழப்பணுன்னு ரேகாவுக்கு பயம் வந்துருச்சு. ரேகாவுக்கு பயம் வீட்டுக்கிட்ட பார்த்தா வீட்டுக்கிட்ட ஆல்ரெடி குட்டி தோரணெல்லாம் போட்டுருக்காங்க. பார்த்து வண்டியை தயவு செஞ்சு திருப்ப வச்சு நேராக கிளம்பி போய் முத்துவோட கார் ஸ்டாண்டில் போயிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரேகா அங்கே விட சொல்லிட்டு, எனக்கு இப்போ உடனே சத்யாவை கல்யாணம் பண்ணி ஆகணும், எங்கள் அம்மா எனக்கு வேறு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க, நாங்கள் போயிட்டேன்னா எங்கள் அம்மா என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி எங்கேயாச்சும் கொண்டு போய் விட்டுருவாங்க, எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு தெரியும், எங்கள் அம்மா ஒரு பயங்கரமாக இந்த விஷயத்தில் தந்திரமாக தான் செயல்படுவாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்ன உடனே மீனா அதெல்லாம் வேணாம், தேவையெல்லாம் பிரச்சனையாகும், ரொம்ப தப்பு அப்படிங்கும் போது, இதுக்கு முன்னாடி நீ தானே ஸ்ருதி கல்யாணம் பண்ணி வச்ச, இதே மாதிரி நீ சீதாவை கல்யாணம் பண்ணி வச்சல, அப்போல்லாம் நான் கேட்டேன்னா இப்போ நான் சொல்கிறத மட்டும் கேளு தயவு செஞ்சு அப்படின்ட்டு டக்குன்ட்டு இப்போ சீதாவை கால் பண்ணி சீதா உடனே அருண்கிட்ட சொல்லி அவங்க கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்ல வச்சு நேராக ஸ்டேஷனுக்கு வந்துருங்க அப்படின்னு நேராக அவங்க ஸ்டேஷனுக்கு கிளம்பி போய் அங்கே சத்யா தாலி கட்ட சொன்ன உடனே இவன் வீட்டில் யார்ட்டையும் சொல்லாமல் முத்து முனிவினா முன்னாடியே தாலியை எடுத்து கட்டுறாரு. சத்யா தாலியை கட்டும் பொழுதே டக்குன்னு இந்த விஷயம் அங்கே இருக்க யாரோ ஒருத்தர் சொல்லி சிந்தாமணி நேரம் அங்கே வந்துடுறாங்க. அடி பாவி, என் பொண்ணு வாழ்க்கையை இப்படி இது பண்ணி தம்பி கட்டி கொடுத்தல, நான் விடவே மாட்டேன், உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படி இப்படின்னு தாம் சிந்தாமணி கொதிக்க, எல்லாம் பணத்துக்காக தானே அப்படின்னா என் தம்பிக்கெல்லாம் பணத்தெல்லாம் பணத்து மேலே எந்த ஆசையும் கிடையாது, பணமே எங்களுக்கு தேவையில்லை, ஆனாலும் அவங்க ஆசைப்பட்டாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம், உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு மொத்தம் மீன் அவன் சொல்ல. இப்போ பழி வாங்குற மாதிரி நடவடிக்கைகளில் ஈடுபடுற மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண போகிறாங்கன்னா இல்லை இந்த கல்யாணத்துக்கு இன்னும் ட்ராக்கை இழுத்து ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். சத்யா ரேகா கல்யாணம் ஆனதுக்கு பிறகு என்ன நடக்கலாம், அந்த ட்விஸ்டெல்லாம் எப்படி இருக்குது, இந்த கதை போகிற விதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேயும் அதிரடியான பல சம்பவங்கள், அதே மாதிரி இப்போ மகாசங்கமம் முடியும் போதே இந்த முத்துவேருடைய கேன்சர் விவகாரம் எல்லாத்துக்கும் தெரிய வரப்போகுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த சீரியல் அந்த சீரியல் மகாசங்கமம் எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீரியல் எது, உங்களுக்கு சுத்தமாக ஒத்து வராத இப்போ பார்க்குறதுலே ரொம்ப கடுப்பத்தர சீரியல் எது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு, இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.